ஹலோ காய்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு மாங்கா, ரெக்ரேஷன் வித் கிங்ஸ் பவர் மாங்கா தான். ஸோ நெக்ஸ்ட் எபிசோட் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் எபிசோடு யாராவது பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ப்ளேலிஸ்ட் இருக்கும். அப்படி இல்லைனாலும் சேனலில் ப்ளேலிஸ்ட் இருக்குது, மறக்காமல் போய் செக் அவுட் பண்ணிட்டு வந்துடுங்க. அப்போனா தான் உங்களுக்கு இந்த வீடியோ புரியும். இந்த சாப்டர் ஸ்டார்டிங்ஸில் ரொசரியா உன்னை வர வைக்கணும்னு என்னுடைய ஐடியாவே கிடையாது. ஆனால் ஒரு ஆர்ஸ்டோக்கு எதிராக என்னால் சண்டை போட முடியாது, அதனால தான் உன்னை வர வச்சேன். அதோடு இல்லாமல் உன்னை வர வச்சா மான் ஆஃப் ஃப்ளக்சுவேஷன் எனக்கு ஏற்படும். என்ன தான் நான் இதுலேருந்து தப்பிச்சாலும் கூட ரிக்கி ஹோலிஸ் மாட்டிக்குவா. ஆனா இப்ப என்னால அதை பார்த்து யோசிக்க முடியாதுன்னு ஹீரோ சொல்றான். ரொசரியா, நீ கீ கூட போய் ஜாயின் பண்ணிக்கிட்டு ஒரு சமனிங் கான்ட்ராக்ட் போட்டிருக்கியா? அப்போ வேம்பயர் ஆர்ஸ்டோக் அவனுடைய கான்ட்ராக்டர் இல்லையா? நீயா அப்படின்னு அந்த ஆர்ஸ்டோக் ஷாக்கா கேக்குது. நான் அவன் கூடலாம் ஒப்பிடாத, நான் அவனை விட ரொம்பவும் பவர்ஃபுல்லான ஆளுன்ட்டு ரொசரியா சொல்றா. இதை கேட்டு, ஓ பவர்ஃபுல்லான ஆளா, எனக்கும் அதை தான் வேணும்னு அவன் சொல்றான். இதை கேட்டு ரொசரியாவும், கான்ட்ராக்டர் உன்னுடைய கையை ஹீல் பண்ணிக்கோ, என் ஹெல்ப் தேவையில்லைன்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு ரொசரியா கேட்கும்போது, என்னால் பிளட் ரேம்பேஜை யூஸ் பண்ணி இதை சரி பண்ண முடியும்னு நினைக்கிறேன்னு ஹீரோ சொல்கிறான். இதை கேட்டு நல்லதுன்னு சொல்லிட்டு ரொசரியா ஒரு இடத்துக்கு ஹீரோ டெலிபோர்ட் பண்ணுறா. இந்த இடம் அப்படின்னு ஹீரோவும் ஷாக்காக அதை பார்க்கும்போதே, இந்த இடம் என் பவரால் உருவாக்கப்பட்ட ஒரு இடம், இந்த இடத்துல நீ ஹீல் பண்ணிக்கோ, என்னால் முடிஞ்சது இந்த இடத்துல கொஞ்சம் டைம் வாங்கி தரது தான், அதுக்குள்ளே நீ ஹீல் ஆகுன்னு சொல்லிட்டு ரொசரியா சொல்கிறா. ஹீரோமே இன்னொருத்தவங்களை இங்கே கொண்டு வர முடியுமான்ட்டு கேட்கும்போது, உடனே ரிக்கி ஹோலிஸும் மேலேருந்து கீழே விழுறா. அவளும் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்காக பார்க்கும்போது, ரிக்கி ஹோலிஸ் கொஞ்சம் ஏந்திருக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸு. ஹே கிம், நீயா? அங்கேருந்து நீ மறைஞ்சு போயிட்ட, நீ எங்கே போயிட்டேன்னு தெரியாமல் ஷாக்கில் இருந்தேன், நானும் அதுக்கப்புறம் இங்கே வந்துட்டேன், இது எந்த இடம் அப்படின்னு கேட்கும்போது, இது ஒரு டெம்பரவரி பிளேஸ் தான், நான் கான்ட்ராக்ட் போட்ட ஆர்ஸ்டோக் இந்த இடத்த உருவாக்கியிருக்கு அப்படின்னு சொல்லும்போது, ஆர்ஸ்டோக்கா அப்படின்ட்டு அவ கேட்குறா. இப்போ அதை பற்றி யோசிக்காத, இப்போ வெளியே போகிறதுக்கான வழியை பற்றி யோசி அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். அந்த இடத்த கட் பண்ணால் இந்த பக்கம் ரொசரியாவையும் ஓர்களையும் தான் காட்டுறாங்க. ஹே, அந்த பையனுடைய மானாவும் அந்த பொண்ணுடைய மானாவும் இந்த இடத்த விட்டு மறைஞ்சு போயிடுச்சு, நீ தானே மறைச்சிருக்க அப்படின்னு கேட்கும்போது, இப்போ என்ன நடக்குது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் அவன்கிட்ட சொன்னால் உன் மரமண்டிக்கு ஏறவே ஏறாது அப்படின்னு ரொசரியா சொல்லும்போது, ஒழுங்கு மரியாதையாக அவங்கள இங்கே என்கிட்ட விட்டுடுன்னு சொல்லிட்டு அந்த ஓர்களும் ரொசரியாவை அட்டாக் பண்ண வரான். அந்த இடத்த கட் பண்ணால் ஹீரோவை காட்டுறாங்க. எப்படியாவது ஆர்ஸ்டோக்கும் சண்டை போடும்போது இந்த கேஸில் விட்டு வெளியே போகணுன்ட்டு தெளிவாக ரொசரியா கிட்ட ஹீரோ சொல்கிறான். எனக்கு நீ சொன்னது எல்லாம் புரிஞ்சுது, ஆனால் எனக்கு ஒன்று புரியாது ஒன்று இருக்குது. சக்யூபஸ் குயினுடைய கான்ட்ராக்டர் நீனா இருந்தினா உன்னால் எப்படி மற்ற ஆர்ஸ்டோக்குடைய பவரை யூஸ் பண்ண முடியுது? நீ நார்மல் மனுஷ மாதிரியே எனக்கு தெரியலையேன்னு சொல்லிட்டு ரிக்கி ஹோலி சொல்லிகிட்டு இருக்கும்போதே ஹீரோ பிளட் ரேம்பேஜ் ஸ்கில்லை யூஸ் பண்ணி ஹீரோடைய கையை திருப்பியும் கொண்டு வரான். ரிக்கி, நீ என்கிட்ட சொன்ன அதே டைலாக் தான், இந்த உலகத்தில் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு நம்மளுடைய ஸ்ட்ரென்த் ரொம்ப முக்கியம். மற்றவங்க எல்லோரும் நம்மளை பார்த்து பீஸ்ட், அரக்கன், டீமன் கூட சொல்லுவாங்க, ஆனால் நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸை காப்பாற்றுறதுக்காக நம்ம அப்படி மாறி தானே ஆகணும்னு சொன்னியே, அதேமாரி தான் நானும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஆள் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்கிறான். இதை கேட்டு, ஆமாம் சொன்னேன், ஆனால் அப்படின்னு சொல்லிட்டு ரிக்கி கேட்கும்போது, என்னுடைய ஸ்கில் மற்றவங்களுடைய ஸ்கில்லை அப்சர்வ் பண்ணி அந்த ஸ்கில்லை என்னால் யூஸ் பண்ண முடியும்ன்ட்டு ஹீரோ சொல்கிறான். இதை கேட்டு, ஓ அப்போ இதுதான் ரீசனா உன்னால் எல்லா ஸ்கில்லையும் யூஸ் பண்ண முடியறதுக்கு அப்படின்ட்டு ரிக்கி யோசிச்சுட்டு இருக்கும்போதே, ரிக்கி நம்பகத்தன்மையானவ தான், அதனால் அவளை நான் நம்புகிறேன் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். வெளியே ரொசரியா நமக்கு டைம் வாங்கி தரத்துக்காக சண்டை போட்டிகிட்டு இருக்கா. என்னுடைய முழு ஸ்கில்லையும் யூஸ் பண்ணி பார்த்துட்டேன், ஆனால் என்னால் ஓர்களில் தடுத்து நிப்பாட்ட முடியல, உங்ககிட்ட ஏதாவது ஐடியா இருக்கான்ட்டு ஹீரோ கேட்கும்போது, என்னுடைய ஸ்கில்லை யூஸ் பண்ணலாமா அப்படின்ட்டு ரிக்கி ஹோலி சொல்கிறா. என்ன ஸ்கில் அப்படின்னு கேட்கும்போது, டெலிபோர்ட்டேஷன், இது மூலயமா என்னால் ஒரு போர்ட்டலை கிரியேட் பண்ண முடியும்ன்ட்டு ரிக்கி ஹோலி சொல்கிறா. ஹே சூப்பர், அப்படின்னா அதை செய்ய வேண்டியதானே அப்படின்ட்டு ஹீரோ சொல்லும்போது, இல்லை அது என்னால் பண்ண முடியாது, நான் ஆபத்தான மான்ஸ்டர்ஸுங்களை வர வைக்கிறதுக்காக தான் அந்த போர்ட்டலை கிரியேட் பண்ணுவேன், இல்லைனா அவ்வளோதான், சில டைம் மூடிடும், சில டைம் வராது, அந்த சொல்லிட்டு நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்குது, நான் அதை யூஸ் பண்ணுறது வேஸ்ட்டு தான் நினைக்கிறேன், வேறு தான் வழியை பார்க்கணுன்ட்டு ரிக்கி ஹோலிஸும் புலம்பிக்கிட்டே இருக்கும்போது, ரொசரியா உருவாக்கி வச்ச அந்த சேஃப் ஜோன் உடைய ஆரம்பிக்குது. ஸோ ஹீரோவுமே வேறு வழி இல்லை, இதான் பயன்படுத்தி ஆகணும்னு சொல்லிட்டு ரிக்கி ஹோலிஸுக்கு கையை கொடுக்குறான். ரிக்கி ஹோலிஸ் உன்னால் முடியும் அப்படின்னு சொன்னோடனே அவளும் கையை பிடிச்சிட்டு என்னால் முடியும்ன்ட்டு ஏஞ்சி நிற்கிறா. அதுக்குள்ளேயே அந்த சேஃப் ஜோன் மொத்தமாக உடஞ்சி வெளியே பார்த்தா அவங்க ரெண்டு பேத்துக்குமே ஷாக்கு. ஏன்னா ரொசரியா ஓர்கள்கிட்ட மாட்டிக்கிட்டா. நம்ம ரொசரியாவும், கான்ட்ராக்டர் சீக்கிரம்
வெளியே ஓடு, இனிமே என்னால் முடியாதுன்னு சொல்லிட்டு ரொசரியா கண்ணை மூடுறா. ஓர்களுமே ரொசரியாவுடைய தலையை நசுக்கி போட்டு தள்ளிட்டு, ஹேய் கி, நீ என்ன ரொசரியாவுக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சிக்கிற, இது கிங்கோடைய வழியே கிடையாது. கிங் அவரை எதிர்த்தவங்கள அவங்க தடையமே இல்லாமல் அழிச்சிட்டு போகிறவர், அப்பேற்பட்டவருடைய பவரை யூஸ் பண்ணுற நீ அவரை மாதிரி தானே இருக்கணும், எதுக்காக இப்படி கோகை மாதிரி நடந்துக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட வரும்போது ஹீரோ ப்ரிடிக்ஷன் ஸ்கில்லை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுறான். இதுதான் என்கிட்ட ஒர்க் ஆகாதான் தெரியுமேன்னு சொல்லிட்டு அதை டேக்கிள் பண்ணிட்டு இருக்கும்போதே ஹீரோவுமே உன் முட்டாள்தனமான பேச்சு நிப்பாட்றா, ஹே ரிக்கி ஹோலிஸ் போர்ட்டலை க்ரியேட் பண்ணுன்னு ஹீரோ சொல்கிறான். ஓகேன்னு சொல்லிட்டு அவளுமே போர்ட்டலை க்ரியேட் பண்ணுறா. திருப்பி உன்னோட ட்ரிக்கை யூஸ் பண்ணுறில்ல அப்படின்ட்டு அந்த ஓர்களும் கேட்கும்போது, ஹே உன் ஒத்தா வெயிட் பண்ணுறா, நான் உன் கணக்கை அப்புறமேட்டு முட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரிடேஷன் ஸ்கில்லால் உருவாக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய பாலை யூஸ் பண்ணி அந்த ஆர்ஸ்டோக்கை அட்டாக் பண்ணுறான். அதுக்குள்ளே இந்த பக்கம் ரிக்கி ஹோலிஸ் அவளுடைய பவரை யூஸ் பண்ணி இந்த போர்ட்டலை உருவாக்கிடுறா. உருவாக்கின உடனே அவளுக்கு ஒரு பயம், ஏன்னா அந்தாண்ட பக்கம் போனால் இங்கே இருக்க பிரச்சனையை விட அங்கே அதிக பிரச்சனை இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட சொல்லும்போது, நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் முன்னாடி போகிறேன், நீ பின்னாடி வா, எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் நான் முன்னாடி ஃபேஸ் பண்ணுறேன்ட்டு ஹீரோ முன்னாடி போகிறான். ஹீரோவும் இடத்த விட்டு வந்துடுறான். ஸோ ரிக்கி ஹோலிஸும் பின்னாடியே வந்துடுறா. நம்ம சாதிச்சிட்டோம், மனுஷங்களால் உருவாக்கப்பட்ட போர்ட்டல் மூலயமா ஃபஸ்ட்டு நம்ம தான் ட்ராவல் பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு ரிக்கி ஹோலிஸ் சந்தோஷப்படுறா. இவருடைய பவர் எப்படின்னா ஒரு போர்ட்டலை உருவாக்கி வேறு ஒரு இடத்துக்கு போகலாம். பட் இது சப்போஸ் தப்பாச்சுன்னா வேறு ஒரு இடத்துக்கூடையோ வேறு ஒரு பீஸ்ட்டுங்க இருக்கக்கூடியோ, ஸோ அந்த மாதிரி இடத்துல ட்ராவல் பண்ணிடலாம். எப்படியோ ரிக்கி ஹோலிஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டான்ட்டு சந்தோஷப்பட்டுட்டு இருக்கும்போதே அந்த போர்ட்டல்லேருந்து அந்த ஆர்ஸ்டோக்குடைய கை வருது. இதை பார்த்துட்டு ஹீரோ ரிக்கி அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு முன்னோக்கி போகும்போதே அந்த ஆர்ஸ்டோக்குடைய கை ரிக்கி ஹோலிஸை பிடிச்சி நசுக்கிடுது. எங்கே போகிற, இப்போ தான் ஆட்டமே ஆரம்பிச்சிருக்கு, அதுக்குள்ளே எங்கே தப்பிச்சு போகிற, நீ ரிட்டன் அப்படின்னு சொல்ல வரும்போதே அந்த போர்ட்டல் கேன்சல் ஆகுது. ஸோ டக்குன்னு அந்த ஆர்ஸ்டோக் உடைய உடம்பு அப்படியே கட்டாகி அப்படியே காற்றோட காற்றா கரையுது. கரைஞ்சி போகும்போது ரிக்கி ஹோலிஸை பிடிச்சிருந்தா அந்த கையும் மறைஞ்சு போயிடுது. ரிக்கி ஹோலிஸ் கீழே விழும்போது ஹீரோ டக்குன்னு போய் பிடிச்சிட்டு அவளுக்கு என்ன ஆச்சுன்னு பார்க்குறான். அவளுடைய எலும்பெல்லாம் உடஞ்சிருக்கு. கூடிய சீக்கிரம் இவளை அட்மிட் பண்ணாதான் கன்ஃபார்மாக இவளை காப்பாற்ற முடியும். என்கிட்ட ஏதாவது யூஸ்ஃபுல்லான ஸ்கில் இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கும்போது பிளட் ட்ரைன் பேஜ் இல்லை இது என்னுடைய காயத்தை தான் ஏற்படுத்தும், ரொசரியாவை கூப்பிட்டா அவளால் கூட இது ஹீல் பண்ண முடியாது, என்ன பண்ணலாம், யோசிடா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும்போது கிந்தாகின் அப்படின்னு சொல்லிட்டு ரொசரியோடைய வாய்ஸு, எனக்கு இது நடக்கும்னு முன்னாடியே தெரியும், இல்லை நீ அப்படி சொல்லாத, நான் அவனை காப்பாற்றுறேன்னு ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன்னு ஹீரோ சொல்லும்போது, நீங்கள் அதை காப்பாற்றுறதுக்காக நிறையா பண்ணியிருக்கீங்க, இல்லைன்னு சொல்ல, இருந்தாலும் கடைசியாக எனக்காக ஒரு ஃபேவர் பண்ண முடியுமான்ட்டு ஹீரோகிட்ட கேட்கும்போது, என்னன்னு ஹீரோ கேட்குறான். உங்களால் மற்றவங்களுடைய பவரை அப்சர்வ் பண்ண முடியும் இல்லையா, என்னுடைய பவரை அப்சர்வ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ ஷாக் ஆகுறான். இதனால் மனுஷங்களுக்கு கடைசி வரைக்கும் நான் லாயலாக என்னுடைய பவரை யூஸ் பண்ணி சேவை செய்வேன்ட்டு எனக்கு ஒரு திருப்தி இருக்கும்ன்ட்டு ரிக்கி ஹோலிஸ் சொல்கிறா. ஹீரோ என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் ஹீரோ அவன் மேலே ப்ரெடிஷன் ஸ்கில்லை யூஸ் பண்ணுறா. நான் எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன், ஆனால் ஒரே ஒரு விஷயத்த மட்டும் கேட்க டிலே பண்ணிட்டேன், என் கூட டேட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே ஹீரோவுடைய அவளுடைய பவர் அப்சர்வ் பண்ணிக்குது. அதே நேரத்தில் ரிக்கி ஹோலிஸும் செத்து போயிடுறா. அந்த இடத்த கட் பண்ணால் மாணிக்கம் கில்டோடைய லீடரும் தாமஸும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த சண்டை தான் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு அந்த மாணிக்கம் கில்டோடைய லீடருமே சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும்போது, சீக்கிரம் இதை நான் முடிச்சாகணும், அப்படின்னா தான் நான் மற்றவங்களுக்கு போய் ஹெல்ப் பண்ண முடியும்ன்ட்டு தாமஸும் ஒரு அட்டாக்கை போட்டு வராது. அதை தடுத்துக்கிட்டே, என்னப்பா இங்கே சண்டை போடும்போது இங்கே தான் ஞாபகம் இருக்கணும், இந்நேரம் ஓர்கள்ட்ட மாட்டி கிம்மும் அந்த பொண்ணும் செத்து போயிருப்பாங்க, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட அந்த 2 பேர்த்தோடைய மானா என்னுடைய சென்ஸ்லேருந்து மறைஞ்சு போயிடுச்சு, அப்படின்னா என்ன ஆயிருக்கணும் உனக்கே தெரியும்ன்ட்டு அவன் சொல்லும்போது தாமஸ் காண்டாயிடுறான். ஸோ தாமஸோடைய ஸ்வாட் ரெட் கலரில் மாற ஆரம்பிக்குது. இதனால் அவன் பல தூரம் பின்னோக்கி போய் நிற்கிறான். தாமஸோடைய ஸ்வாட்லேருந்து ரெட் கலர் எனர்ஜி ஓவர்ஃப்ளோ ஆகிட்டு இருக்கு. எனக்கு அவங்க 2 பேர்த்து மேலேயும் நம்பிக்கை இருக்குது, அவ்வளோ சீக்கிரம் அவங்க சாக மாட்டாங்கன்ட்டு தாமஸ் சொல்லும் போதே அந்த டைம் அந்த இடம் வைப்ரேட் ஆக ஆரம்பிக்குது. என்னன்னு சொல்லிட்டு மாணிக்கம் கில்டோடைய லீடருமே ஷாக்காக பார்த்துட்டு இருக்கும்போது ஆர்ஸ்டோக், ஹேய் கான்ட்ராக்டர் உடனடியாக என்கிட்ட வான்ட்டு சொல்கிறான். இது கேட்டு, இல்லை இங்கே ஒருத்தன் இருக்கான் அவனை ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லும் போதே, நான் ஒரு டைம் தான் சொல்லுவேன் அப்படின்ட்டு அந்த ஆர்ஸ்டோக் சொல்லுது. இதை கேட்டுட்டு, உனக்கு நல்ல நேரம், என்னுடைய கான்ட்ராக்டர் கூப்பிட்டான், இல்லைன்னா நீ அவ்வளோதான்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்த விட்டு கிளம்புறான். ஆனால் நான் அவன்கிட்ட போகும்போது சொல்லிக்கிறேன், இது ஒன்றும் முடிவில்லை, இதுதான் ஆரம்பம், கூடிய சீக்கிரம் இந்த உலகமே பத்து எரிய போகுது, அந்த பத்து எரிய போகிறதுக்கான
தீப்பொறி தான்ண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்த விட்டு கிளம்பி போகிறான். என்ன ஆர்ஸ்டோ கூப்பிட்டாரா, அதனால அவன் கிளம்பி போகிறானா? ச்சே, கிம் தியாகுன், ரிக்கி என்ன ஆனீங்க அப்படின்ட்டு தாமஸும் அந்த இடத்த விட்டு வெளியே வரான். வெளியே வந்தோடனே கிம் தியாகினும் ரிக்கியும் எங்கே அப்படின்ட்டு கேட்கும்போது பக்கத்தில் இருந்த ஆஃபீஸர்லாம் அங்கே தூரத்தில் பாருங்கள், அவங்க வராங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்கிறாரு. தாமஸும் அந்த பக்கம் திரும்பி பார்க்கும்போது ஹீரோ ரிக்கியை தூக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கான். இதை பார்த்துட்டு தாமஸுமே புரிஞ்சுக்கிறான் ரிக்கி இறந்துட்டான்னு சொல்லிட்டு. ஹீரோ கிட்ட போயிட்டு நிம்மதியான சாவை பெற்றாளா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஆமாம் என்னை மன்னிச்சிருங்க இவளை காப்பாற்ற முடியாமல் போனதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் வருத்தப்படும் போது, இல்லை நீ ஒன்றும் கவலைப்படாத, ரிக்கி யூலிஸ் மக்கள் குலத்துக்காக தான் உயிரை விட்டுருக்கா, அதோடு இல்லாமல் இது உன்னுடைய தப்பு கிடையாது, இது எல்லாமே நான் பலவீனமாக இருக்கிறதுனால தான் சொல்லிட்டு தாமஸ் அவனுடைய கையை முறுக்கிறான். சரி ரிக்கி ஹோலிஸை என்கிட்ட கொடு, என் மித்த எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன்ட்டு தாமஸ் சொல்லும்போது, இல்லை இவளை நானே தூக்கிக்கிறேன், என்னை யூஎஸ் நாட்டோடைய பிளேயர் அசோசியேஷனுக்கு கூட்டிகிட்டு போங்கன்னு ஹீரோ சொல்கிறான். அடுத்த சீனே யூஎஸ் நாட்டோடைய பிளேயர் அசோசியேஷனை தான் காட்டுறாங்க. அங்கே லீடருமே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, கிம் தியாகின் எங்களுக்காக இவ்வளோ தூரம் வந்ததுக்கு ரொம்பவும் நன்றி, இந்த டைம் ரொம்பவும் பெரிய இழப்பை நாங்கள் சந்திச்சிருக்கோம், நீங்கள் எங்கள் எல்லாத்தையும் இங்கே கூப்பிட்டதுக்கு ஒரு நல்ல ரீசன் இருக்கும்னு நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சோகத்தில் சொல்லும் போதே 10வது இடத்துல அந்த உல்ஃப் மாதிரி மாறி இருப்பான் இல்லையா, அவன் வந்துட்டு நீ சொல்கிற பொய்யை கேட்கறதுக்கு தான்டா நாங்கள் இங்கே வந்திருக்கோம், போயிட்டு ஃபெயில் ஆகி வந்திருக்க, நீ எல்லாம் நல்லா இருப்பியா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கத்தும்போது, நீ என்ன சொன்ன ஃபெயிலா, அப்போ நானும் தானே அங்கே இருந்தேன், என்னையும் நீ தோத்தாங்குழி தான் சொல்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு தாமஸும் அவனுடைய பவர் எடுக்கும்போது, இல்லை நான் அப்படி சொல்ல வரல அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சொல்கிறான். அந்த டைம் இங்கே வந்தது ரீசனபுளாக இருக்குமா இல்லையான்ட்டு நீங்களே முடிவு பண்ணுங்கன்ட்டு அவன் ஒரு பவரை யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். இதை பார்த்துட்டு இந்த ஸ்கில் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. இது ரிக்கி ஹோலிஸ் பயன்படுத்தின அதே ஸ்கில் தான். ஸோ மெமரிஸ், ஸோ இந்த மெமரிஸ் மூலயமா லாஸ்ட்டாக மெமரிஸில் என்ன ஸ்டோர் ஆகிருக்கோ அதை ஹீரோவால் ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அதே மாதிரி தான் இப்போ அந்த ரெக்கார்டிங்கை வெளியே எடுத்து காட்டுறான். இந்த ரெக்கார்டிங்கை பார்த்துட்டு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்கன்ட்டு ஹீரோ சொல்கிறான். இதோட இந்த சாப்டர் முடியுது கைஸ். ஸோ நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம். பாய்.